நம்ம தயார் பண்ணுற தயார் சேவலுக்கு என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் ஒரு 5-6 பாயிண்ட்லாம் சொல்லியிருந்தேன். அதில் மெயினாக ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லலை. என்ன பாயிண்ட்னா, இப்போ ஒரு ஓரலாக சொல்லிடுறேன். சேவலுக்கு தேய்க்கிற தேய்ப்புடைய அழுத்தம் அது கொஞ்சம் நீங்கள் ஒரு பக்கமும் அழுத்தி ஒரு பக்கமும் ஏற்றி போட்டுருவீங்க. கவுண்டிங் தப்பாக போட்டுருவீங்க. அப்புறம் சேவல் வைக்கிற பொசிஷனையும் தப்பாக வச்சுருவீங்க. அப்புறமா மெயினாக ஒருத்தர்கிட்ட மாற்றி மாற்றி கை மாற்றி கவுண்டிங் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு தப்பெல்லாம். அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே போல் நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு நாள் சேவலை நீங்கள் மேலே உக்காந்துட்டு சேவலை கீழே வச்சு தேய்ப்பீங்க. இன்னொரு நாள் சமமாக இப்போ நீங்களும் சேவலும் ஒரே லெவலில் வச்சு தேய்ப்பீங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் பள்ளத்தில் உட்காந்துட்டு சேவலை கொஞ்சம் மேட்டு மேலே வச்சுட்டு அப்புறம் தேய்க்கிறீங்க. இந்த மாதிரி தேய்க்காதீங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த ஃபஸ்ட் நாளை எப்படி தேய்க்கிறீங்களோ அந்த பொசிஷனில் வச்சு தேய்ங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா இடவுடமாக சேவலுடைய கெப்பாசிட்டி தெரியாமல் அதுக்கு லோடு ஏற்றுறது. ஒரு சேவல் நல்ல கெப்பாசிட்டியாக இருக்கும், அது நிறைய லோடு கொடுத்துட்டு நிறைய தீனி கொடுத்துட்டு வேலை வாங்காமல் விட்டுறது. ஸோ இந்த தப்பெல்லாம் நீங்கள் பண்ணாமல், நான் சொல்லக்கூடிய டே பை டேயாக இந்த 21 நாளுக்கும் தயார் வீடியோவிலையும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றா சொல்லிகிட்ருக்கேன். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுபோல் நீங்கள் எந்த அளவுக்கு தீனி சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும்னு ஃபீல் ஆனாலும் அந்த அளவுக்கு நீங்கள் வேலையை வாங்கிக்கிங்க. அப்புறம் ஒரு நண்பர் பார்த்தோன்னா தினமும் கை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். தினமும் கை பார்க்கணுமான்னு சொல்கிறது நம்ம முடியாது, இல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு சேவலுக்கும் கெப்பாசிட்டி ஏற்ற மாதிரி நம்ம கை பார்க்குவோம். இப்போ நீங்கள் ஒரு சொக்காலிட்டி எடுத்துட்டாவே அவங்ககிட்ட பார்த்தா ஒரு 4-5 தயார் முறை இருக்கும். ஏன்னா அந்த சேவலுக்கு நம்ம எந்த மாதிரி அதை தயார் பண்ணணும், எந்த மாதிரி லோடு ஏற்றணும், அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சேவலுக்கு நம்ம அதனுடைய ஒரு கண்டிஷன் தான் நம்ம கை பார்க்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு தயார் முறையில் பார்த்தோன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கை பார்க்குற மாதிரி வரும். சப்போஸ் கண்டினியூஸாக பண்ணும்போது இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் நம்ம நல்லா கை பார்க்கணும்னா அடுத்த நாள் சும்மா ஓவரலாக பார்த்துட்டு அன்றைக்கி நல்ல வேலையை வாங்கியிருப்போம். நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு வாங்க. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 21 நாள் சேவல் தயாரில் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோவாக 9வது நாள் தயார். இந்த 9வது நாள் தயாரில் என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்ல ஒரு விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னே இந்த 8 நாளைக்கும் வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அந்த 8 நாள் வீடியோவும் கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னே இந்த 8 நாளைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ரீகால் பண்ணிடலாம். 3 பேடாக போட்டுருப்போம், 2 நீச்சல் போயிருக்கோம். இந்த 9 நாள்லேயே உங்களுக்கு சேவல் ஒரு 45% உங்களுக்கு நல்லா கெப்பாசிட்டி நல்லா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் அளவுக்கு உங்களுக்கு மனசு தேத்திடும். அந்த அளவுக்கு சேவல் உங்களுக்கு கண்டிஷன் நல்லா தெரியும். இதில் நல்லா சேவல் ஃபவுண்டேஷனோடு பறக்கிற சேவலுக்கு கொஞ்சம் உடம்பு ஏற்றணும்னா இந்த 9 நாளுக்கு அப்புறம் தான், அந்த 10, 11, 12, 13 இந்த 5 நாளுக்கு அப்புறம் தான் சேவல் நல்லா ஒரு ரத்த ஓட்டமாக நல்லா சுறுசுறுப்பாக நல்லா ஆக்டிவாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் அந்த மீதி 9 நாளுமே சேவலுக்கு கொஞ்சமாக நல்லா தீனி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை வாங்கும்போது அது டக்குன்னு அந்த ஃபிட்னஸ் வராது. ஸோ அதனால் 2 வாரம் வரைக்குமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுபோல் நம்ம வீடியோவை முழுசாக தொடர்ந்து பார்த்துட்டு அனைத்து நண்பர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் பல கோடி. நம்ம வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தால் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் அங்கேவே பண்ணுவேன். அப்படி இல்லை அது வீடியோவை மேக் பண்ணி போடுவோங்க, சரிங்களா? இன்னும் வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த தயார் வீடியோ நுணுக்கத்தை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நேற்று 8வது நாள் தயார் வீடியோ முழுக்க நீங்கள் தயார் பண்ணிவிட்டு சேவலை நைட்டில் நான் சொன்ன மாதிரி தண்ணி கொடுத்து வாடியில் போட்டு இன்றைக்கி 9வது நாள் காலையில் போய்ட்டு சேவலை எடுக்கிறீங்க. கண்டிப்பாக சரி, நான் சொல்லக்கூடிய மெத்தடில் நீங்கள் பண்ணால் எல்லா ஃபுட்டும் எல்லா தீனியும் இறப்பையில் இல்லாமல் நல்லா செரிமானம் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இருந்தாலும் காலையில் எடுக்கிறீங்க, சேவலை எடுத்துகிட்டு நல்லா சளியை தட்டி எடுத்துகிட்டு முகத்தை கழுவிட்டு சும்மா சேவலை ஒரு 3 இல்லை 5 நல்லா ரக்கையில் ஒரு தேய்ப்பு, இந்த பக்கம் ஒரு ரக்கையில் தேய்ப்பு, ஒரு 5 இல்லை ஒரு 6 ஃபுல்லாக தொட வரைக்கும் ஒரு தேய்ப்பு தேய்ச்சிட்டு, நெஞ்சில் ஒரு 10 தேய்ப்பு தேய்ச்சிட்டு, கட்டால் ஒரு 4 தேய்ப்பு தேய்ச்சிட்டு, முட்டிக்காய் அப்படியே ஒரு 2-3 தேய்ப்பு தேய்ச்சிட்டு அப்படியே சேவலை ரக்கையை ஃபுல்லாக மேலே இழுத்து விட்டு அப்படியே விட்டுட்டு கொஞ்சமாக ஒரே ஒரு சினுக்கு தண்ணி கொடுத்துருங்க. தண்ணி கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா சேவலுக்கு தம்மு உருண்டை கொடுத்தாலும் கொடுங்க, இல்லைன்னா பச்சை முட்டை, சரிங்களா? பச்சை முட்டையை ஒரு சிரஞ்சீவில் எடுத்து இன்றைக்கி பச்சை முட்டையை கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் சேவல் வெளியே நிற்கட்டும். நின்ற பிறகு நல்லா வெயில் வந்த பிறகு
ஒரு 9:30 அந்த டைமில் வந்து சேவலை நீச்சல் போடுங்க. இன்றைக்கி 9வது நாளில் நீச்சல் நல்லா போடுங்க. ஏன்னா 3 பேடாக முடிஞ்சிச்சு, இன்றைக்கி 3வது நீச்சல். இந்த 3வது நீச்சலில் கொஞ்சம் நுணுக்கமாக பண்ணணும். அதுக்கு முன்னே நீங்கள் ஃபஸ்ட் நீச்சலில் சும்மா கொஞ்சம் பாதி போட்டிருப்பீங்க, 2வது நீச்சலில் நல்லா பிசிறு தட்டுற மாதிரி போட்டிருப்பீங்க. இந்த 3வது நீச்சலும் நல்லா பிசிறு தட்டுற மாதிரி நல்லா போடுங்க. 15 நிமிஷம் கலனா நீங்கள் 15 நிமிஷன்றதை ஒரு 2 நிமிஷம் சேர்த்துடும் போடுங்க. 20 நிமிஷம் கலனா 20 நிமிஷம் வரைக்கும் முழுக்கவே சேவலை நீச்சலை போடுங்க. ஃபஸ்ட் நீச்சலுக்கு கொஞ்சம் சேவல் அப்படி இப்படின்னு நமக்கு கை பக்குவத்துக்கு வராமல் இருக்கும். பட் இந்த நீச்சலுக்குலாம் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஸோ தயங்காமல் கொஞ்சம் நீங்கள் செல்லில் டைமரை ஆன் பண்ணி வச்சுட்டு 20 நிமிஷம் வரைக்குமே நீச்சலை போடுங்க. நீச்சலை போட்டு எடுத்து முடிச்சுட்டு சேவல் அழகாக கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கீழே வச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத்தை எடுத்து நல்லா துடைச்சி விட்டு கொஞ்சம் வெயிலில் நிற்க வைங்க. நிற்க வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா நின்று அது நல்லா மண் குவியெல்லாம் போட்டு பிறகு அப்புறமா எடுத்து என்ன பண்ணிங்கன்னா அது முடிஞ்ச அளவுக்கு சேவலை ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வரைக்கும் சேவலை சும்மா நடக்க வைங்க. சரிங்களா? என்னென்னா இன்ன வரைக்குமே நம்ம வேலையை வாங்கிட்டு சேவலை வந்து நேற்று ஃபுல்லாகவே பரவாயில்ல போட்டிருப்போம். அதுக்கு முந்தின நாள் ஃபுல்லாக சேவலை நல்லா பேடாக ஓட்டிட்டு கழுத்து விட்டுருப்போம், கொஞ்சம் நல்லா கசக்கியிருப்போம். அதனால் இந்த 3 நாளுமே சேவல் நல்லா இறுகி இருக்கும். அதனால் அதனுடைய மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணும். நீச்சலை போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் 2-3 நிமிஷம் நல்லா நடக்க வச்சுருங்க. நடக்க வைக்கிறத நீங்கள் பேடாக பொறுமையாக ஓட்டுங்க, ரொம்ப வேகமாக ஓட்டாதீங்க. சும்மா அப்படியே பொறுமையாக தட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பேடாக ஓட்டிட்டு சேவலை அப்படியே பொறுமையாக வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு நல்லா காஞ்சிடும். ஓகேங்களா? காஞ்சினா கிட்டத்தட்ட நீங்கள் 9:30க்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு 10 மணி வரைக்கும் சேவல் வந்து நீச்சல் எடுக்க முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு 10:15 வரைக்கும் இந்த சேவல் கூட நீங்கள் நின்றுட்டுருப்பீங்க. கரெக்டாக 10:30க்கெலாம் சேவலுக்கு நாஸ்தா கொடுத்துருங்க. நாஸ்தா எப்படி குடிக்கிறீங்கன்னா எப்போயுமே கொடுக்குற ஃபுட்டில் உருண்டையை மட்டும் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா நேற்று வந்து உங்களை ஒரு 8 உருண்டை அப்படி போட சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு 7 உருண்டை போட்டுக்குங்க. ஓகேங்களா? 7 உருண்டை போட்டுட்டு சேவலை தண்ணி கொடுத்துட்டு எடுத்து போயிட்டு வாடியில் விட்டுருங்க. சரிங்களா? அதோட ஒரு 4:30-5 மணி டைமில் சேவலை கையில் எடுக்கிறீங்க. திருப்பியும் சேவலை பொறுமையாக சளியை தட்டி எடுத்துகிட்டு முகத்தை கழுவிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா நீச்சலை போட்டாச்சு காலையில். இப்போ ஈவினிங் டைமில் ஷேக்கா அடிக்கலாம். சரிங்களா? ஷேக்கானா வரஷேக்கானா எப்படி சொல்கிறதுனா சும்மா நார்மலாக தண்ணியை வச்சு ஒரு காட்டன் துணியை வச்சு ஸ்டவ் மேலே தவா மேலே சூட்டை கிளப்பி போகிறது தான். அந்த தண்ணியில் பார்த்தா மஞ்சள், ஓகேங்களா, திப்பிலி இருந்தாச்சு, ஒரே ஒரு திப்பிலி நல்லா இடித்து பொடியை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஊறட்டும் அந்த தண்ணியில். ஊறிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணி எடுத்து காட்டன் துணியை நல்லா பசஞ்சு எடுத்து அப்புறமா தவாவில் போட்டு உங்களுடைய கை ஒரு சூடு வாக்கில் ஷேக்காடின்னு சொல்லிட்டு சேவலை ரொம்ப இழுத்துறாதீங்க. அப்படியே பொறுமையாக முகத்தை நல்லா அடிச்சுட்டு ரக்கைக்கெலாம் நல்லா பொறுமையாக சும்மா ஒரு நேக்காக ஷேக்காடிங்க. மெயினாக கழுத்து, இந்த கால் முட்டி தொடை நல்லா ஷேக்காவை கொஞ்சம் அங்கே பதமாக வைங்க. சரிங்களா? அப்புறமா அப்படியே சேவலை கொஞ்சம் நல்லா கையில் பிடிச்சி அது நல்லா அந்த பாதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாதத்தில் நல்லா பிசைஞ்சு ஒரு நட்டை எடுக்கிற மாதிரி அந்த காட்டன் துணியிலே பிடிச்சி ஷேக்கா துணியிலே பிடிச்சி ஒரு நட்டை எடுங்க. சரிங்களா? அப்படியே விட்டுருங்க. நம்ம களத்தில் ஷேக்கா அடிப்பில் அந்தளவுக்கு கூட தேவையில்லை. சும்மா ஒரு அதை விட அதில் பாதி அடித்தா போதும். ஓகேங்களா? நல்லா அந்தளவுக்கு சேவல் நல்லா அடிச்சிட்டாவே அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 5 மணிக்கெலாம் நீங்கள் ஷேக்கா அடித்து முடிச்சிடுங்க. ஒரு 5:30 சேவலை விட்டு வெளியே பாருங்களேன். ஃபஸ்ட் நாளுக்கும் இந்த 9வது நாளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசமே நீங்கள் வீடியோ எடுத்து ஃபஸ்ட் நாள் ஒரு வீடியோவும் 9வது நாள் ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த சேவலுடைய கெப்பாசிட்டி பயங்கரமாக இருக்கும். ஒரு நல்ல சேவலுக்கான ஒரு அடையாளம் பார்த்தோன்னா அது 2வது வாரத்திலே அதனுடைய முழு தயாரம் அதை நல்லா உருவாக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் மீதி அந்த ஒரு 5 நாளுமே சேவலை மெயின்டைன் பண்ணணும். அதே டெம்பரில் அதே ஒரு பவருக்கு நம்ம சேவலை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்க, ஷேக்கா அடித்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம சேவலுக்கு சாயங்காலம் தீனி மாவு, இந்த அடை மாவு பார்த்தா இன்றைக்கி சுடு தண்ணியில் நல்லா வசைஞ்சு ஒரு 10 உருண்டை வரைக்கும் நல்லா கொடுத்துருங்க. சரிங்களா? ரொம்பவும் வேண்டாம், ரொம்பவும் குறைச்சிடாதீங்க. ஒரு 10 உருண்டைக்கு கொடுத்துட்டு ஒரு 6:30க்கெலாம் சேவலை தண்ணி கொடுத்துட்டு எப்பயுமே நாசி, கட்டா, அந்த ரெக்கை பூச்சி, அப்புறம் கால் சாய்ந்து எல்லா இடத்துலையும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சளை பூசிட்டுங்க. மெயினாக தீனி கொடுத்துட்ட பிறகு சுடு தண்ணி, சர்க்கரை தண்ணி, ஜீரக தண்ணி, இந்த 3ல் ஏதோ ஒரு தண்ணி செஞ்சல் எடுத்து ஒரு 3 ml ஒரு 2.5 ml அது ஃபுல்லாக அந்த இறப்பை ஃபுல்லாகவே தண்ணியை கொடுத்துட்டு அழகாக பக்குவமாக பொறுப்பாக எந்த ஒரு அடிப்படாமல் சேவலை எடுத்து போயிட்டு பொறுப்பாக வாளியில் விட்டுருங்க. விட்டுட்டா இன்றைக்கி 9வது நாளில் முழுக்க இதை தான் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.